நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நண்டு சமைச்சோம், இன்னைக்கு வயல் நட்டு சமைக்க போறோம். வாங்க எல்லாரும் சமைக்க போறோம். ஆல்வேஸ் வெல்கம் யூ. மழை வர மாதிரி இருக்கு. நம்ம அடுப்பை பற்ற வச்சு வச்சுதோ பாருங்க. தண்ணி நம்ம அடுப்புல வச்சுக்கலாம். இப்படி இருக்கு கணக்கு இல்லையா? வீடு அடுப்பு பற்ற வச்சா நிறைய மழை வருகிறது. இங்க பாருங்க வானத்தை. அடுப்பு நல்லா எரிகிறது பாருங்க. அடுப்பு நல்லா தகன்னு எரியுதுங்க. நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, என்னடா பண்றீங்க? நத்தை சமைக்கிறோம். வாங்க. நாங்க நத்தை சமைச்சுக்கிட்டு இருக்கோங்க. எங்க அண்ணனும் ஜாயின் பண்ணிக்கிறோங்க. அதனால அண்ணனும் சமைக்க வராங்க. என்ன பண்றீங்க அப்ப? நத்தை மாமா மழை வராம இருக்கு. மழை வராம இருக்கலாம். மழை பெய்யுது. ஓகே வாங்க சமைக்கலாம். அடுப்பு நல்லா தகன்னு எரியுது கொஞ்சம். நத்தையை தூக்கி போடலாம். நத்தை கொட்டிக்கலாம். நத்தை கொட்டியாச்சு. இப்போ நத்தை அவியல் பண்ணி கறியை நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இதனால இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது அங்கே நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம். செம ஜாலியாக இருக்கும். நண்பர்களே, மழை பெய்யுது. அதனால குடம் முழங்குறோம். எங்காச்சும் ஒருத்தி நமக்கு ஒரு பங்கு மழை விட்டுட்டு போய் மழை வர வரைக்கும் கொடையை பிடிச்சிட்டு இருந்தோம். மழை விட்ட வரைக்கும் அடுப்பு நல்லா தகன்னு எரியுது. சூப்பராக இருக்குதுங்க. கறியை நம்ம எடுத்துக்கிட்டோம். வாங்க சமைப்போம். போகிறோன்னா சிம்பிளாக நத்தை கறி செய்கிறதுக்கான பொருள்லாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கழுவி வச்ச நத்தை, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், வெட்டி வச்ச வெங்காயம், மட்டன் மசாலா, பூண்டு, மிளகு, பெருஞ்சீரகம், ஜீரகம், கட்டி வச்ச தக்காளி, தேவையான அளவு உப்புப்பா. இதை போட்டு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இதை போட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க அடுத்து நம்ம பார்க்கலாம். முதல்ல ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு போட்டு இடிச்சுக்கிட்டு பூண்டையும் சேர்த்து இடிச்சுக்கலாம். இடிச்சுக்கலாம். மிளகு, சீரகம், பெருசீரகம் மூணையும் போட்டு இடிக்கலாம். நல்லா பொடியாக அடிச்சிருக்கலாம் நண்பர்களே. நல்லா பொடியாக அடிச்சிருக்கலாம் நண்பர்களே. நல்லா இருக்கும். நல்லா இடிக்கும் போதே வாசம் எப்படி வருது பாருங்க. ரசத்துக்கு இடிப்பீங்களா அதே மாதிரி இடிக்கணும் நண்பர்களே. வாடை இடிக்கிறப்பே நல்லா இருக்கு. சமைக்கிறப்பே பிடிக்கணும். இடிச்சுக்கலாம். பூண்டு போடுறத கட்டு. இதையும் சேர்த்து இடிச்சுக்கலாம். பூண்டையும் நம்ம இந்த பிளேட்லேயே வச்சுப்போம். ரசத்துக்கு தேவையான மாதிரி நம்ம இடிச்சுக்கலாம். வைக்க போகிறோம். சட்டி சூடாகட்டும். நண்பர்களா ஓகே தம்பி நண்பர்களே, இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். சட்டி சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். நல்லா எண்ணெய் சூடாகிட்டு நண்பர்களே. எண்ணெய் சூடாகிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். அங்கே போய் அடுப்பு மழையில் வர எரிய மாட்டேங்குது. நண்பர்களே, மற்ற தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி எடு.
தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கறியை போட்டுக்கலாம். கறி எடுப்பா. மெத்த கறியை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெயிலே கொஞ்சம் பரட்டணும். அடுப்பு மழை நேரத்துனால அடுப்பு சரியாக எரிய மாட்டாங்க. கறி கொஞ்சம் வேகட்டும். இதுக்குள்ளே வெந்த கறி தான், கொஞ்சம் வேகட்டும். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கி இருக்கு. சீரகம் பூண்டு இடிச்சு வச்சதை போட்டுக்கலாம். காய்ஸ் இப்போ கிண்டிக்கலாம். நல்லா வதங்கட்டும் காய்ஸுக்கு வருங்க. காய்ஸ் அடுப்பு நல்லா எரியுது. வதக்கிக்கலாம். வாசனை காய்ஸ் வதங்கிருக்கு. இப்போ மட்டன் மசாலா போடலாம். நல்லா வதக்கிக்கலாம் காய்ஸ். வதங்கணும் காய்ஸ். சட்டை கறி உடம்புக்கு குளிர்ச்சி காய்ஸ். நல்லா வதங்கிருக்கு காய்ஸ். இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஒரே எடுத்து அடி பிடிக்குது. காய்ஸ். அடி பிடிக்குதா? தண்ணி ஊற்றிக்கலாம்ல காய்ஸ். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். எங்கடா செத்து வந்தோம் எழுதிடி காமரா எரியிற ஒளியா நல்லா கொதி வந்திருக்கு. எல்லாம் அடுப்புல போடுவாங்க. கப்பா கழுவிக்கலாம். எதுக்குங்க சார் ரெடியாக இருக்கீங்களா? வயிறுங்க கழிட்டு வந்துருங்க போய். சரிடா, இதுக்குதான் பிடிக்காது. சிரிச்சு காட்டணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிக்க வேண்டியதான். ஒரு வாரம் கட்ட முடியாது. தலையாட்டில் எப்படி சூப்பர் நல்லது. அருமையாக சூப்பராக இருக்கா? நல்லா இருக்குண்ணே. சூப்பராக சூப்பராக இருக்குண்ணே. நீ எப்படி இருக்க? சூப்பராக இருக்குமாம்மா. சூப்பராக இருக்குமாம்மா. எப்படி இருக்கா? சூப்பராக இருக்கு நண்பர்களே. நண்பர்களே அட்டாடா அருமையாக இருக்கு நண்பர்களே.
ஓகேவா? மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.